விஜய் ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். சிவாஜி ரசிகர்கள்லாம் சிவாஜிக்கு ஓட்டு போட்டால் சிவாஜி தான் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். ரசிகருங்கிறது அபிமானம், வாக்குங்கிறது அரசியல். அரசியல் வேற, அபிமானம் வேற. சிவாஜிக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு என்னைக்கு திருப்பதி கணேசாங்கிறதுல முடிஞ்சு போச்சோ, 11 அணில் மாறி முதல்ல திமுகவுக்கும் விஜய்க்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. நீ நானே வளர்த்த பையன் அந்த யாதவ பையனை வச்சு எனக்கு எதிராக சதி பண்ண, அடுத்து அந்த பிராமண பையனை வச்சு எனக்கு எதிராக சதி பண்ண. சதிகாரா ஜான் ஆரோக்கியசாமி விஜய் பொழப்புக்காக அரசியல் பண்ணாரு, பச்சோந்தி அரசியல் பண்ணாரு. நான் நிரூபிக்கிறேன். மோசடித்தனமான அந்த ப்ரோமோ சினிமாவுக்கு அது இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. அரசியல்ல மோசடித்தனம். நீ ஒரு ரசிகனை காசாக்க பார்த்த, ஒரு ரசிகனை உனக்கு லாபமாக பார்த்த, ராய்சபாக்கு ஓடின பச்சோந்தி மாதிரி பல கலர் மாறினாம விஜய். ப்ரோ உண்மைதான ப்ரோ, மறுக்க முடியாது ப்ரோ. ஜான் ஆரோக்கியசாமி தேவையில்லாம சீண்டிட்ட, அதோட பலனை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. நீங்களே சந்தர்ப்பவாதி வியாபாரின்னு இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கவனும் சந்தர்ப்பவாதி வியாபாரி பச்சவந்தி தான், இருக்கவனும் சந்தர்ப்பவாதி வியாபாரி பச்சவந்தி தான். இந்த பச்சவந்தி கூட்டம் சந்தர்ப்பவாதி கூட்டத்தை வச்செல்லாம் 234 கேண்டிடேட் போட்டுக்கிட முடியாது. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறத அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிரிஷ். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் பேசுறதுக்காக ஆர்டி சார் இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். ஹாய், வணக்கம். வணக்கம் கிரிஷ் சார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தாலும் இப்போ குறிப்பாக எனக்கு கேட்கணுங்கிறது விஜய் அவர்களை பற்றின ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு சார், ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் இது இப்படி இருக்க சூர்யா அவர்களோட ஃபேன்ஸோட ஓட்டியும் விஜய் வாங்குறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காராங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, அது ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க வச்சு பண்ணியிருப்பாங்க. விஜய் ரீரிலீஸ்லேயே ஒரு நல்ல மார்க்கெட்டை காட்டக்கூடிய ஒரு நடிகர் தான். ஃப்ரெண்ட்ஸ் படம் கொஞ்சம் பாப்புலரான ஹிட். அன்னைக்கு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு. சூர்யாவுக்கும் விஜய் அளவுக்கு இல்லைனாலும் விஜயோட மேலே இருந்தார் சில களத்துக்குள்ளே. உங்களுக்கு 7ஆம் அறிவு வேலாயுதம் வரும்போது 7ஆம் அறிவு தான் பெரிய இது. அதே மாதிரி அழகிய தமிழ் மகன் வேல் வரும்போது வேல் தான் வின்னரு. இந்த மாதிரி 2-3 களத்தில் விஜயை களத்துக்குள்ளேயே பெரிய ஃபுல் பிளட்ஜ் ஹீரோவாக நின்று அடித்தவர் தான் இவர் சூர்யா. சிங்கம் டைமில் அவர் தான் பெருசாக இருந்தார். எப்படின்னா இந்த படம் சர்க்காரை 3 தடவை ஸ்டைலிஷாக விஜய் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி சிங்கம் படத்தையும் 3 தடவை முதல் சிங்கத்தையும் பார்த்தவன் சொல்கிறேன். நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் பிளட்ஜ் ஆக்ஷன் ஹீரோவாக நின்றவர் தான் சூர்யா. இப்போ அவருக்கு மார்க்கெட் வந்து அந்த அளவு கம்பேரிட்டிவாக இல்லை, கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருக்கிறாரு. என்றாலும் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பலம் இருக்குது. ஸோ இது படம் கமர்ஷியலாக வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு ரீரிலீஸ் வரும்போது யார் பெரிய ஆளுன்னா விஜய் தான் சந்தேகம் இல்லாத பெரிய ஆள். சூர்யாவும் அதில் இருக்கிறார். சூர்யாவும் ரீரிலீஸ் படத்து வெற்றிக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் சூர்யாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததிலே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அடிப்படையில் விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரிப்பட்ட செய்திகள் அன்னைக்கு வந்திருந்து. அதே நம்ம பதிவு பண்ணணும், எதனால நியாயமான செய்திகளை பதிவு பண்ணோம். இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான இது. ஒருத்தருக்கு அக்கா, ஒருத்தருக்கு அண்ணன், அதுக்குள்ள தகராறுலாம் 2 வாரம் அடிச்சுக்கிடுவாங்க. அந்த படம் ஒரு வரவேற்பை பெற்ற படம். இப்போவும் ரீரிலீஸில் குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றுட்டு இருக்குது. அந்த பெஸ்ட் சினிமாவில் போடக்கூடிய அந்த ஷோ கவுண்ட்லேயே கொஞ்சம் சனி ஞாயிறு ஷோ கவுண்ட் கூடி இருக்குன்னா ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு காட்டுது. இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நான் நினைக்கல. விஜய் ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். சிவாஜி ரசிகர்கள்லாம் சிவாஜிக்கு ஓட்டு போட்டால் சிவாஜி தான் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். அதே மாதிரி விஜய் ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். அது வந்து ரசிகருங்கிறது அபிமானம், வாக்குங்கிறது அரசியல். அரசியல் வேற, அபிமானம் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் ரசிகர் எப்படி ஓட்டு போட்டான்னா, எம்ஜிஆர் அப்படியே தன்னோட ரசிகனை திமுக உறுப்பினராக்கி 49 திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காத போது அவனை கொள்கை வசப்படுத்தி திராவிடம் அண்ணா மேலே ஒரு பற்றுதலை உருவாக்கி 57 களத்துக்குள்ளே நின்று 15 விழுக்காடு பெற்று, அது 62 27 விழுக்காடு பெற்று, அதில் எம்ஜிஆர் முக்கியமான ஆளாக இருந்து 67 40 விழுக்காடு பெற்று, 71 55 விழுக்காடு அந்த அணியாக பெற்று, அதில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக எம்ஜிஆர் வந்து பொருளாளராக இருந்து கலைஞர் முதல்வராது காரணமாக இருந்து ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு ரசிகன் 199 பேர் அப்படியே திமுக கிளை செயலாளராட்டும் திமுக காரணம் மாறிட்டான். அது வந்து பார்ட்டி ஸ்பிளிட்டில் அது ரசிகர்கள்லாம் எம்ஜிஆர் கூட நின்னான். சிவாஜி ரசிகர்கள் பல கட்சியில் நின்னாங்க.
பல தரப்பட்ட தன்மையில் இருந்தாங்க. எம்ஜிஆரோட சிவாஜிக்கு தான் ரசிகர் அதிகம். தமிழகமே சிவாஜிக்கு ரசிகன் தான். ஒட்டுமொத்த தமிழகமே அண்ணன் சிவாஜி ரசிகர் தான். அந்த அளவு அதிக ரசிகர் இருந்தாலும் சிவாஜி வந்து நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு முதல்ல சொன்னார். ஃபஸ்ட்டில் திமுகவில் இருந்தார். திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டதும் திமுகலேருந்து நீக்கிட்டாங்க. அந்த திமுக அரசியல் களத்துக்கு வராத திமுக. அப்போ அதுலேயும் சிவாஜி வந்து விமர்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு. அப்புறம் சம்பத்துக்கு ஆசி வழங்கினார், அண்ணாவை வைத்து வந்த சம்பத்துக்கு. அதுக்கு பிறகு ஒரு பாதுகாப்புக்காக பெருந்தலைவர் காமராஜ் கூட சேர்றேன்னு இந்த எதிரிகளோட அந்த இதுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியான காங்கிரஸில் போய் சேர்ந்தார். அதுக்கு பிறகு 69 ஸ்பிளிட்டில் காமராஜ் கூட ஒரு 6 மாதம் கழித்து திருச்சியில் நான் காமராஜ் கூட தான் இருக்கேன்னு இந்திரா காந்தி கூட போகாமல் காமராஜ் கூட நின்னார். அப்போ அவருக்கு ஒரு நன்மதிப்பு வருது. அப்புறம் 71 மத்திய அரசியும் மாநில அரசியும் எதிர்த்து களத்துக்குள்ளே நின்னார். அப்போ அவர் லீடராக வர வேண்டிய காலகட்டத்தில் 75 எமர்ஜென்சி எடுத்து காங்கிரஸுக்கு போயிடுறாரு. எமர்ஜென்சி எதுக்காம நின்னார்னா அவர் ஒரு ஹீரோவாக அந்த இடத்துல நின்றுப்பார். அப்போ இவருக்கு ரசிகர்களை பொறுத்த அளவில் அவர் நிலைப்பாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரசிகர்கள் மட்டும்தான் போட்டான். அண்ணா மேலே பட்டதில் உள்ள சிவாஜி ரசிகர்லாம் அண்ணா நல்ல மனிதர், மார்லன் பிராண்டாவுக்கு இணையான ஒரு இன்னும் சிவாஜி சொல்கிறாரு. எங்கே இருந்தாலும் வாழ்க சிவாஜின்னு சொல்லும்போது சிவாஜி ரசிகன் அண்ணா மேலே பட்டதில் உள்ளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தன் வாக்களித்தான். ராமானுஜ அண்ணாச்சின்னு நார்வேல ஒருத்தர் உண்டு, மிகப்பெரிய சிவாஜி ரசிகர். அவர் நெசவாளர் சமூகத்திலேருந்து அவங்க நெசவு பண்ணக்கூடிய அந்த டவலெல்லாம் சிவாஜிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி பெருசாக ரொம்ப அன்பாக ஆதரவாக இருப்பாங்க. பட் அவங்க ஆதரவுங்கிறது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை மீது பற்றுதல் கொண்டவங்களாக தான் இருந்தாங்க. காரணம் அண்ணா வந்து சிவாஜி அண்ணா விட்டு போகும்போதும் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாப்புல. ஸோ நிலைப்பாடு மாறும்போது ரசிகர்கள் வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து திமுகவுக்கு ஆதரவாட்டி இளைய தளபதி ஸ்டாலின்னு ஆரம்பத்தில் இருந்தார். அதற்கு பிறகு அவர் அணில் மாறி உதவ போகும்போது ஜெய்சீலன் உட்பட அவர் மன்றத்திலே பாதி பேர் ஸ்பிளிட் ஆகி திமுகவில் நின்றுட்டாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். சிவாஜிக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு என்னைக்கு திருப்பதி கணேசாங்கிறதுல முடிஞ்சு போச்சோ, 11 அணில் மாறி உதனவிலே திமுகவுக்கும் விஜய்க்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. இதை தான் தம்பி ரங்கராஜ் பாண்டே எல்லாம் வரலாற்று ரீதியாக பார்க்க மாட்டான். அவன் ஆசையை பேசிடுவான் தம்பி, தெரியும் எனக்கு தோணுச்சு. பேர் ஆசையை பேசிடுவான் தம்பி, நம்ம தம்பி தானே அவன். ஸோ இந்த இடத்துக்குள்ள அதுக்கு பிறகு விஜய் வந்து தலைவா படுத்த ஜெயலலிதா அம்மையார் அணில் மாறி உதவுனது கோவப்பட்டதும் சந்தர்ப்பவாதியாக அரசியல் வியாபாரியாக மோடியை போய் கோயம்புத்தூரில் காத்து கடந்து பார்க்குறாரு. இதற்கிடையில் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது அவர் வந்து ராகுல் காந்திகிட்ட போய் ராஜ்சபா கேட்டார். இப்படி விஜய்க்கு அரசியல் நிலைப்பாடு பல சந்தர்ப்பவாத நிலைப்பாடு கொண்டதுனால விஜய்க்கு டான்ஸை ரசிக்கக்கூடிய எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேரண்டி கிடையாது. இப்போ விஜய் வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸை சப்போர்ட் பண்ணுறான்னு வைங்க, விஜய்க்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ரசிகர் போடுவானா? பிஜேபிக்கு போட மாட்டான். இப்போ இந்து ரசிகர்களுக்கே சப்கான்சியஸில் தெரியும் என்ன இவர் முஸ்லீம்களுக்காகவே சிஏஏ எதிர்ப்பு, வக்ஃபோர்டு எதிர்ப்பு, சர் எதிர்ப்புன்னு இதுக்கே நிற்கிறாருன்னு அவன் ஒரு டான்ஸாக ரசிப்பான், பெர்ஃபார்மர்னு ரசிப்பான், காமெடி சூப்பராக பண்ணுறாருன்னு பார்ப்பான். ஆனால் என்னையா இது ஒரே இது ஜானாரிக்கும் சாமியோட சேர்ந்து ஒரு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியில் மோடிக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவன் நினைப்பான். இப்போ கூட அவர் ரசிகர்கள் வந்து சேலம் தருமபுரியில் எடப்பாடி கூட்டத்துக்கு கொஞ்சம் இதெல்லாம் காட்டி வரவேற்பு கொடுக்கும்போது தென் மாவட்டத்தில் உள்ள முக்குலத்தோர் ரசிகர்கள்லாம் 10 தோல்வி பழனிசாமியை போய் ஏன்டா ஆதரிச்சுட்டு கிடக்குறீங்க, உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையாடா, இதுக்காக என்ன நீ வந்து என்ன சொல்லுவ, ஸ்டாலின் கால்னு சொல்லிட்டு போடா நீ அப்படின்னு விஜய் ரசிகனே சமூக வலைத்தளங்களில் அந்த மாறுபட்ட கருத்தை வச்சுட்டான். இப்போ எனக்கே வந்து சிவாஜி ரசிகரில் நாங்கள் சிவாஜி ரசிகர் தான், நான் எமர்ஜென்சி எதிர்ப்பாளர். மூப்பனார் ஐயா காமராஜ் ஆட்சியை வரணும்னு சொல்லும்போது ஐயா கூட நான் நின்னவன். ஆனால் சொர்க்கம் எங்கிருந்தால் வந்தாள் மாதிரி ஒரே நாளில் 2 படத்தை ரிலீஸ் பண்ணி சிவாஜிக்கால் தான் சாதனை பண்ண முடியும், எம்ஜிஆரால் முடியாது. சிவாஜிகிட்ட தான் வெரைட்டி இருந்தது. ஊட்டி வரை இருமலர்கள்னு 2 வெரைட்டி படத்தை கொடுத்து எங்கள் அண்ணனால் தான் சாதிக்க முடியும். இந்த கருத்தை நவராத்திரி முரடன் முத்துன்னு 2 வெரைட்டி கொடுத்து ஒரே நாளில் 2 படம் விட்டு எந்த நடிகனால் பண்ண முடியும்? எல்லா நடிகர்களும் கோர்னிங் பண்ணுறான், பதுக்கல் பண்ணுறான், கேப் விட்டு படம் விடுறான். எங்கள் அண்ணன் சிவாஜியால் தான் இது பண்ண முடியும். திரிசூலம் 7 தேட்டரில் இருக்காடுலாம் நான் சொல்லக்கூடியவன் தான். ஜோசப் ரவின்னு ஒருத்தவங்க கூட சேர்ந்து சொல்லக்கூடியவன் தான். என்னோட நண்பர், நானும் அவனும் சிவாஜி சார்பாட்டு அங்கே நார்வேல நாங்கள் பண்ணாத இதே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். எங்களோட அந்த டீனேஜ் காலகட்டத்தில் அந்த திரிசூலம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் 70களில். ஆனால் ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது சிவாஜி வந்து அண்ணியை முதுகில் குத்துறான்னு சொல்லும்போது என்னடா இது காமராஜ் ஆட்சி அமைப்பும் காங்கிரஸ் தனிச்சு போட்டின்னு சொல்லக்கூடிய அண்ணன் வீரப்பன் இதில் இவர் பின்னாடி போய் நின்றுட்டாரா, ஜானகி அம்மையார் பின்னாடி நிற்கான்னு சொல்லும்போது நாம் ஐயா மூப்பனார் கூட தான் நின்னோம்.
ஸோ ரசிகன் வேற வாக்காளர் வேற. அதை தான் கமல்ஹாசன் தெளிவாக சொன்னார். ரசிகன் வேற வாக்காளர் வேறங்கிறது நான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் விஜய்க்கு பிறகு புரியும். இப்போ ஒரு மமதையிலையும் இதுலையும் இருப்பார். அது பட்டு தெளியும் போது தான் அது தெரியும்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனால் பிராமண சமூகம் வந்து 100க்கு 75% கமல் ரசிகரோட அண்ணன் ரஜினிகாந்த் ரசிகர் தான். ஆனால் அதே பிராமண சமூக ரஜினி ரசிகர்கள் தான் தென்சென்னையிலும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் கமலுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அது வேற இது வேற. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சினிமா ரசிகர்லாம் அப்படி இருப்பான்னு கிடையாது. இப்போ என்னன்னா, இப்போ விஜய் பிடிக்காத ரசிகர்கள் எல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்கு ரசிகர்கள் எல்லாம் ஒரு லெவலில் சீமானை பிடிச்சிருந்தா, சீமானுக்கு தமிழ் தேசியம் பிடிச்சிருந்தா கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு அணில் குஞ்சுகள்னு இவன் சாட்டை துறைமுறைன்னு சொல்லும்போது கை தட்டுவாங்க. சீமான் 2 சனியனை தூக்கிக்கிட்டு 3வது சனியை வந்திருக்குன்னு சொல்லும்போது அடிக்கணும், பெரிய என்ன பெரிய விஜய் அடித்து கை தட்டுன்னு கை தட்டுவாங்க. அதில் சிம்பு ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க ரஜினிக்காகவோ சிம்புக்காகவோ சிவகார்த்திகேயனுக்காகவோ சீமானை ஆதரிக்கல. விஜய்ங்கிற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியை ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு அரசியல்வாதி அடிக்கிறாரு, அதை கை தட்டுறோன்னு தான் கை தட்டுறாங்க. ஸோ அரசியலுங்கிறது கொள்கை சார்ந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் இருக்கும். விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு அரசியல் இருக்கும். விஜய் ஜெயலலிதாவை அணில் மாறி உதவும் போது திமுக பற்றுதல் கொண்ட விஜய் ரசிகர்கள் திமுகவில் தான் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. விஜய் மோடியை பார்க்கும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் விஜய் ரசிகர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ரசிகர் தன்மை வேறு, வாக்கு வேறு. சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ வழக்கமாக விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ஆடியோ லான்ச் எல்லாமே பார்ப்போம் சார். ஆடியோ லான்ச் எல்லாமே இங்கே சென்னைக்குள்ளே நடக்கும். அண்ட் இப்போ ஆடியோ லான்ச்சை வந்து ஜனநாயகனோடது மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுதுங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரிபியூட் வீடியோ மாதிரி ஒன்று யூடியூப்பில் வந்து விட்டுருக்காங்க சார். ஸோ இங்கே வைக்காம ஏன் மலேசியாவில் வைக்கிறாங்க? அதில் சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் திருப்பி பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, மோசடி, ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு. அதில் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அதில் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு. விஜய் தன் பாப்புலாரிட்டியை வச்சு பொழைக்க முயற்சி பண்ணாரு. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி உட்கார்றியா, டிபேட் பண்ணி பார்த்துருவோமா, 1 to 1 எந்த டிவிலையும் நான் பேச தயாரா இருக்கிறேன். நீ நானே வளர்த்த பையன் அந்த யாதவ் பையனை வச்சு எனக்கு எதிராக சதி பண்ண, அடுத்து அந்த பிராமண பையனை வச்சு எனக்கு எதிராக சதி பண்ண. சதிகாரா ஜான் ஆரோக்கியசாமி. விஜய் பொழப்புக்காக அரசியல் பண்ணாரு, பச்சோந்தி அரசியல் பண்ணாரு. நான் நிரூபிக்கிறேன். நீ படத்துல என்ன வேணாலும் வச்சுட்டு போ, ஆதாரத்தோட சொல்றேன். ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுலை சந்திச்சு இளைஞர் காங்கிரஸ் போஸ்டும் ராஜ்சபாவும் கேட்டாப்புல. அப்போ உன் ரசிகனை, உன் பாப்புலாரிட்டியை காங்கிரஸ் கிட்ட அடகு வச்சு ராஜ்சபா கேட்ட. என்ன எனக்கு செய்தீங்க, உங்களுக்கு செய்ய போறேன்னு என்ன வேஷம் போடுற ப்ரொமோல தெரியாதாவும்? இது உதயம் தேட்டருக்கு எதிராக உள்ள இடத்த கருணாநிதி அப்படித்தான், கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருந்தால் உடனே நாட்டு சொத்தையே எடுத்து கொடுப்பாரு. உதயம் தேட்டர் எதிராக உள்ள இடத்த நல்ல காம்பன்சேஷன் போட்டு உன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு திமுக கவர்மெண்ட்ல அனுபவிச்ச நீ இல்லைன்னு மறுக்க முடியுமா? அடுத்து உன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு சத்யம் தேட்டரை எனக்கு தரணும்னு உதயநிதி ஸ்டாலின்ட்ட பேசின. உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டாப்ல, ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் வேற தொழில் வேறன்ட்டு விடிச்சிட்டாப்புல. உன் பாப்புலாரிட்டியை வச்சு தொழிலுக்கு லாபத்தை பார்க்கலாம், சத்யம் தேட்டரில் உன் படம் வரணும்னு நினைச்சாப்புல. அவர் கமல்ஹாசன் படம் மன்மத அன்பு, கமல்ஹாசன் திரிசாமையார் நடித்த படம், அந்த படத்துக்கு தான் அந்த சத்யம் தேட்டரு அவர் இதுன்னு முடிவு பண்ணார். அவ்வளவுமே வந்து பச்சவந்தித்தனம், பாப்புலாரிட்டியை வச்சு லாபம் பார்க்கறது. இப்பவும் பாப்புலாரிட்டியை வச்சு பலம் நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ண வந்திருக்கிறிய. பலம் நிரூபிக்காமலே அங்கிட்டு இங்கிட்டு அலையன்ஸ் பேசி எங்கேயாவது புழப்ப ஓட்டலாமான்னு பாப்புலாரிட்டியை லாபம் பார்க்க வந்திருக்கிற. உன் ரசிகனுக்கு உழைப்ப ராஜ்சபா வாங்கலான்னு பார்க்க வந்த. என்னையா நடிக்கிற, என்னையா ஏமாத்துற? மோசடித்தனமான அந்த ப்ரொமோ. சினிமாவுக்கு அது இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. அரசியல்ல மோசடித்தனம். நீ உன் ரசிகனை காசாக்க பார்த்த, ஒரு ரசிகனை உனக்கு லாபமாக பார்த்த, ராஜ்சபாவுக்கு ஓடின பச்சோந்தி மாதிரி பல கலர் மாறினவன் விஜய், மாறினவர் விஜய். ப்ரோ உண்மைதான ப்ரோ, மறுக்க முடியாது ப்ரோ. ஜான் ஆரோக்கியசாமி தேவையில்லாமல் சீண்டிட்ட, அதோட பலனை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. ஸோ எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்களோட அரசியல் ஒரு பச்சோந்தி அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பச்சோந்தி அரசியல், ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். ஓகே சார், எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஏன்னா 2026 இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கண்டிப்பாக படமும் வரப்போகுது. கண்டிப்பாக படத்தை எவன் தொழிலையும் எவன் இதையும் கெடுக்கக்கூடிய எண்ணம் கொண்ட ஜாதியை சார்ந்தவங்க இல்லை, அது எனக்கு தேவையில்லை. அது மக்கள் படத்தை முடிவு பண்ணிட்டு, படத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸ் சில சிக்கல்கள் இக்கட்ட வேணா நான் பேசுவேனே தவிர, படம் மக்கள் முடிவு பண்ணிட்டு. இது அரசியலை பொறுத்த அளவில் சந்தர்ப்பவாதி, பச்சவந்தி, மண் குதிரை 234 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டீங்க. நீங்களே சந்தர்ப்பவாதி வியாபாரின்னு இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கவனும் சந்தர்ப்பவாதி வியாபாரி பச்சவந்தி தான்.
இருக்கவனும் சந்தர்ப்பவாதி வியாபாரி பச்சவந்தி தான். இந்த பச்சவந்தி கூட்டம் சந்தர்ப்பவாதி கூட்டத்தை வச்செல்லாம் 214 கேண்டிடேட் போட்டுவிட முடியாது. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறத அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். தெள்ள தெளிவாக உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் வேலையெல்லாம் பிரசாந்த் கிஷோர் 23% பிரசாந்த் கிஷோர் 3% போனதில் ஆர்டி சொல்கிறதான் உண்மைன்னு தமிழகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துட்டுங்கிறது உண்மை. எதாக இருந்தாலும் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். கண்டிப்பாக உறுதியாக.